தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறைந்து வருகிறது. மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காணப்படுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை தீநகர் வைத்தியராமன் தெருவில் உள்ள தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்து தொடர்பை துண்டித்துள்ளனர். இதுகுறித்து ரோந்து பணியில் இருந்த மாம்பலம் காவல் நிலைய எஸ்ஐ பாளையம் என்பவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவரது தலைமையில் கமலாலயம் சென்ற போலீசார் அங்கு இருந்தோரை வெளியேற்றினர். மதியம் 2:15 மணி முதல் 3:45 மணி வரை இன்ஸ்பெக்டர் ஜெயக்கொடி தலைமையிலான வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். எதுவும் சிக்கவில்லை. இதனால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என போலீசார் முடிவுக்கு வந்தனர். மிரட்டல் விடுத்த நபர் பயன்படுத்திய மொபைல் போன் எண் குறித்து போலீசார் ஆய்வு செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வரும் 11ஆம் தேதி ஆஜராகும்படி பாஜக பொருளாளர் SR சேகருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்குமா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சரும் அமைச்சர்களும் வரலாறை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் எந்த தடங்களும் வந்துவிடாது. யாரேனும் சமூக ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றால் பீகாருக்கு கிடைத்துள்ள சலுகை தமிழகத்திற்கும் கிடைக்கும். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு திமுக அரசுக்கு மனமில்லை என்றும் அதிமுகவை சிலர் தங்கள் சுயலாபத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் பலர் மாற்றுக் கட்சிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பாஜகவை நோக்கி பெருமளவில் வந்து கொண்டிருக்கின்றனர் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். அத்துடன் 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் மோடி முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் சுய லாபத்துக்காக பாஜக வேண்டாம் என அவர் ஒதுங்கினார். இதனால் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை பல இடங்களில் மக்கள் வைப்புத் தொகையை இழக்கச் செய்தனர். மக்களவைத் தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி 134 வாக்குறுதிகளை அளித்தார். அவர் எப்படி அவற்றை நிறைவேற்றுவார்? கோவையில் அதிமுக 17% வாக்குகளை பெற்றது. பாஜக 2 மடங்கு வாக்குகளை பெற்றது. அவர் பாஜகவை வழிநடத்துவது குறித்து எனக்கு அறிவுரை கூறுகிறார் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். பொருளாதார வளர்ச்சி காரணமாக 2047ஆம் ஆண்டு 30 லட்சம் பட்டய கணக்காளர்கள் தேவைப்படலாம் என இந்திய பட்டய கணக்காளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ராமசாமி தெரிவித்துள்ளார். திரைப்பட இயக்குனரும் நடிகருமான R. பார்த்திபனிடம் 42 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கோவையைச் சேர்ந்த ஸ்டுடியோ அதிபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் புதுராஜகண்டிகை கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் பூட்டப்பட்டிருந்ததால் பாம்பு கடிக்கு உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்த விவசாயியின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவை உறுப்பினர்களாக பதவியேற்ற போது தமிழக எம்பிக்கள் விதிகளை மீறி செயல்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருகிறது. அதன்படி தினமும் அங்கு 30க்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்மேற்கு பருவமழை காரணமாக கொசுக்கள் மூலம் பரவும் நோய்கள் அந்த மாவட்டங்களில் அதிகரித்திருப்பதாகவும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் 2 நாட்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளார். நியாய விலை கடைகளில் துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில்
3 மாதங்களாக துவரம் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இந்த விவகாரம் குறித்து கடந்த மாதமே சுட்டிக்காட்டியும் அதனை சீர் செய்யாத திமுக அரசின் செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும், ஏழை மக்களின் எண்ணங்கள் அறிந்த எந்தவொரு அரசும் இப்படி தட்டுப்பாடு ஏற்பட அனுமதித்து இருக்காது. இனியாவது நியாய விலை கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சார்பில் சென்னையில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திமுக சட்டப்பிரிவு நிர்வாகிகள், அமைச்சர்கள் சேகர்பாபு, மா. சுப்பிரமணியன் மற்றும் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர்.